அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 52ல் பொது தமிழ்லேருந்து முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் எது? ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலர் ஆப அப்படின்னு சொல்கிற ஒரு நூல் இது. ஆன்சர் பாருங்கள், புறநானூறு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர் பாருங்கள், நாதமுனி அவர்கள். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? ஆன்சர் கடுவெளி சித்தர். புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார்? புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாருங்க, அயோத்திதாச பண்டிதர். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யார்? தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பாருங்க, வே ராமலிங்கனார். குயில்கள் கூவியது என்பது என்ன? குயில்கள் கூவியது அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர், அது ஒரு எண் வழுவில் வருது. கீழ்கண்டவற்றுள் இடைச்சொல் கண்டறிய. ஆன்சர் என்ன? மற்று அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இடைச்சொல், ஓகேங்களா? மற்று அப்படிங்கிறது தான் இடைச்சொல்ல வரும். சீதையை கண்டேன் என்னும் தொடர் எதை குறிக்குது? ஆன்சர் பாருங்கள். ஸோ இதில் இந்த ஆப்ஷன் இல்லை, ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ் வினைமுற்று தொடர் அப்படின்னு நமக்கு கொஷின்ஸில் கொடுத்துருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில். அதை வச்சு தான் நம்மளும் கொடுத்துருந்தோம். பட் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடராக இருக்குது, ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடராக இருக்கும், ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வினைமுற்று தொடர்னு கொடுத்துருக்காங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு என்ன? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு என்ன? ஆன்சர் பாருங்க, 1815. ஐ என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் என்ன? அழகு. ஐ என்பதன் பொருள் அழகு. மரபு தொடருக்கு பொருத்தமான பொருள் என்ன? ஆகாய தாமரை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருத்தமான ஒரு பொருள் அப்படின்னா இல்லாத ஒன்று. ஏன்னா ஆகாய தாமரை அப்படிங்கிறது உலகத்தில் இல்லாத ஒன்று, ஆனால் பேர் நம்மக்கிட்ட இருக்கு, ஓகேங்களா? ப்ரொஜெக்டர் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ப்ரொஜெக்டர் என்பதன் தமிழ்ச்சொல் படவீழ்த்தி. அடுத்த வினா, முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எது? முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் அப்படின்னா ஆன்சர் என்னன்னா கம்பராமாயணம். நான்மணி கடிகை பாடியவர் யார்? நான்மணி கடிகையை பாடியவர் யார்? ஆன்சர் பாருங்க, விளம்பி நாகனார். பெரியார் இரு கண்களாக கருதியவை எது? பெரியார் இரு கண்களாக கருதியவை கீழ்கண்டவற்றுள் எது? ஆன்சர் என்ன? மரியாதை மற்றும் சுயமரியாதையை அவர் 2 கண்களாக கருதியிருக்கார். திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார்? திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் என்ன? மருதகாசி. பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எப்பகுதியை சார்ந்தது? கீழே கொடுத்துருக்கிறதுல அம்மையப்பன் அப்படின்னு சொல்கிற சொற்கள்லாம் எந்த பகுதியை சார்ந்தது?
ஆன்சர் என்ன? நாஞ்சில் நாட்டு பகுதியை சேர்ந்தது. கிழிசல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? கிழிசல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடன். நாஞ்சில் நாடன். ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது என்ன? ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்லப்படுது. தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆ உணர்த்தும் பொருள் என்ன? ஆ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து ஒரு சொல் இருக்குல்ல, அது உணர்த்தும் பொருள் என்ன? பசு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஓடு என்பதன் வினையெச்சச் சொல் என்ன? அதாவது ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சச் சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? ஓடி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் அப்படின்னு அழைக்கப்படுறது பெரிய புராணம். அடுத்து பாருங்க, கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் என்ன? கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத ஒரு பெயர் அப்படின்னா சிங்கவெளியை சொல்லலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள். கேண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? கேண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பகை. கேண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பகை அப்படிங்கிறது தான். ஸோ இதோட இன்றைய வீடியோ பதிவு அப்படிங்கிறது முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.